சோ இப்ப இஸ்ரேல் அடிக்கதான் போகுது, அவங்களும் திருப்பி அடிக்கதான் போறாங்க. இஸ்ரேல வந்து இவங்க ஈரான் வந்து அழிச்சிருவாங்கன்னா இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன்னு கேட்டா இவங்க வந்து ஊரு சின்னதா இருக்கலாம், நம்பர் ஆஃப் பீப்புள் சின்னதா இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் வந்து அமெரிக்கா. நேத்திக்கு வந்து ஈரான் வந்து ரீடாலியேட் பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட 600 மிசைல் ஃபயர் பண்ணிருக்காங்க. பேலிஸ்டிக் மிசைல் கிட்டத்தட்ட 200 இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த போர் இப்படியே நிலவுச்சுன்னா இது தேர்ட் வேர்ல்டு வார் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏன் ஜாஸ்தியா இருக்குன்னா, அமெரிக்காவுக்கு வந்து இஸ்ரேல் ரொம்ப முக்கியம், அவங்களோட ஆதிக்கத்துக்கு அவங்க ஒரு சப்போர்ட். இப்போ இதுக்கு வந்து அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணித்தனா then it is going to be a world war. இப்படி மாறி மாறி தாக்குதல் நடத்தும் பட்சத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த அணு ஆயுதத்தை தொட்டா என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும் நினைக்கிறீங்க? இது மெயினா இது நடக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான். ஏன்னா இப்போ வந்து அவங்க அணு ஆயுதத்துல வந்து இந்த யுரேனியம் பியூரிஃபை பண்றதுல கிட்டத்தட்ட 80% வந்துட்டாங்க. அவங்க கிரியேட் பண்ணிருக்கிற அந்த யுரேனியம் வந்து கிட்டத்தட்ட 9 அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு போதுமான அளவுல இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஏன்னா அந்த ஏரியால வந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடு வேற எதுவும் கிடையாது. அமெரிக்கா உடனடியாக உள்ள வந்து இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அமெரிக்கா முன்கூட்டியே சொல்லுதுன்னா சம்திங் ஈரான் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கலாம் அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவுக்கு. இவர் வந்து ஃபீல்டு மார்ஷல் கிடையாது, இஸ் a ஃபெயில்டு மார்ஷல். ஏன்னா இந்த போர்ல கண்ணாபின்னா தோத்து போயிருக்காங்க. சோ ஃபெயில்டு மார்ஷல் முனீரை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை எல்லாம் பண்ணியிருக்காங்க அமெரிக்கானா, அடுத்தது ஏதோ ஆப்பு வைக்க போறாங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன, பாகிஸ்தானை யூஸ் பண்ணி ஈரானை அடிக்கிறதுக்காக இப்ப அவங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வேற ஒண்ணும் அமெரிக்கா யாரையும் போயிட்டு ஆஹா ஓ நீ பெரிய ஆள் நீ அவனுக்கு ஞாபகத்தி சொல்ல மாட்டான். பிகாஸ் அமெரிக்கன்ஸ் ஆர் வெரி வெரி செல்ஃபிஷ் பீப்புள். யாரை வேணா நம்பலாம், பாகிஸ்தானி கூட நம்பலாம் சாமி, அமெரிக்கன்ஸை நம்ப முடியாது. ஏன்னா உங்க பக்கம் இந்த பக்கம் குழந்தைய கிள்ளி விட்டு துளியும் ஆட்டி விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஊர் அது. அதே மாதிரி காவேரி இன்ஜின், நம்ம காவேரி இன்ஜின் டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப அடுத்தது வந்து காவேரி இன்ஜினுக்கு வந்து எல்லாம் பிச்சை வாங்க போறாங்க பாருங்க, எழுதித்தரவங்களுக்கு எரிய வச்சுங்க. அப்ப எந்த அளவுக்கும் இப்ப ஈரானோட, ஏன்னா ஈரான் வந்து உதவி இருக்குது ரஷ்யாவுக்கு, அந்த பட்சத்துல ரஷ்யா ஏதோ ஒரு வகையில ஈரானுக்கு உதவலாம் அல்லவா? கண்டிப்பா உதவுமா. இப்ப ஏமா நான் வந்து கஷ்டத்துல இருக்கும் போது நீ எனக்கு உதவி பண்ண, நீ கஷ்டத்துல இருக்கும் போது நான் உதவி பண்ணுன்றதுதானே மனிதநேயம் இல்லையா? அதனால ரஷ்யா வந்து கண்டிப்பா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஏர் வெட்டரன் நித்யானந்தன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். சார், இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழல், அதுல கூட நம்ம சந்திச்சா நம்ம பேசணும். இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் ரொம்ப நாளா நடந்துகிட்டே இருக்குது இந்த போர். இப்போ 2 நாட்களா ரொம்ப தீவிரமாகி இருக்குது. குறிப்பா இஸ்ரேல் ஈரானுக்குள் புகுந்து அதிக முழு ஈரானையுமே தாக்குதலுக்கு உட்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்துல நேத்து ஈரான் இரவு ஒரு 2:30 மணி அந்த மாதிரி நேரத்துல பதிலடி கொடுத்திருக்கு. இந்த போரானது எந்த ஒரு சூழ்நிலையை நோக்கி போகும், குறிப்பா இந்த அணு உலைகள், அந்த அணு சம்பந்தமான ஒரு போரை நோக்கி தான் போகுதோ அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த போர் எதை நோக்கி போகும் நினைக்கிறீங்க நீங்க? இது வந்து ஆரம்பிச்சது எதனாலன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இஸ்ரேல் மேல தாக்குதல் ஹமாஸ் நடத்தியதை, ஹமாஸை வந்து எதிர்த்து காசாவை வந்து தரமட்டமாக்கி பண்ணும்போது ஈரான் தான் இதோட மெயின் காரணக்கர்த்தா. இது எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டிங் பண்றது எல்லாமே ஈரான்னு உலகத்துக்கே தெரியும். இப்ப ஈரான்னாலதான் ஹூத்தி ரிபல்ஸா இருக்கட்டும், காசால இருக்கக்கூடிய ஹமாஸா இருக்கட்டும், எல்லா ரிபெலியன் ஆர்கனைசேஷன்ஸும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸும் ஃபண்டிங்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான் பண்ணுதுங்கிறது அரபு நாடுகளுக்கே தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் நிறைய அரபு நாடுகள் கூட ஈரானுக்கு எதிர்த்துதான் இருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை எதனால உருவாச்சு அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து ஈரானை வந்து இந்த நியூக்ளியர் ஆர்சனலை வந்து டெவலப் பண்ணக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈரான் வந்து 2 பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமாவும் வந்து அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அமெரிக்கா வந்து ஒரு 60 நாள் டைம் கொடுக்குது. இந்த மாதிரி 60 நாள் நாங்க டைம் தரோம் உனக்கு, அதுக்குள்ள நாங்க சொல்றதை நீ கேளு, இல்லைன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம், அது ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து வார்ன் பண்றாங்க ஈரானை. அதை வார்ன் பண்ணி கரெக்டா அந்த 60வது நாள் இவங்க வந்து 2-3 பேச்சுவார்த்தையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாதனால 60வது நாள் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துது ஈரான் மேல.
எப்படி இப்ப நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல பிரசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணாங்களோ, அவங்களோட டெரரிஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து முதல் தாக்குதல் நடத்தினாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேல்ல இருந்து ஒரு 200 விமானம் போய் அவங்க ஊர்ல தாக்குதல் நடந்தது. அதுவும் முக்கியமான டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம், அவங்களோட அணு ஆயுதங்கள்லாம் பண்ணக்கூடிய இடம், அவங்கள மிசைல் இருக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி கரெக்டா இடங்களை தேடி முதலே அவங்களோட இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க. இதுல இன்னொரு கேமும் என்ன விளையாடி இருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து எப்படி நம்ம ரஷ்யா அண்ட் யூக்ரைன் வார்ல வந்து யூக்ரைன் வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே வண்டிகளை கொண்டு போய் அங்கிருந்து ட்ரோன் வச்சு அடிச்சாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஏற்கனவே நிறைய ட்ரோன்ஸை கொண்டு போய் ஈரான்குள்ள வச்சு அந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி முதல்ல அடிச்சிருக்காங்க தாக்குதல். எதெல்லாம் அவங்களோட இந்த என்ன சொல்றது, நம்ம அயன் டோம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவங்களோட மிசைல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய, அதாவது தாக்குதல் நடந்தா பாதுகாக்கிறதுக்காக அடிக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்க முதல்ல. அது அடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து 200 ஏர்கிராப்ட் கிளம்பி போய் அவங்க ஊர் ஃபுல்லா தும்சம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னாச்சு, நேத்திக்கு வந்து ஈரான் வந்து ரீட்டாலியேட் பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட 600 மிசைல் ஃபயர் பண்ணிருக்காங்க. பேலிஸ்டிக் மிசைல் கிட்டத்தட்ட 200 இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 600 மிசைல் ஃபயர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் பல தரப்புல சொல்லப்படுது. இப்போ அதுல 600ல 600ம் வந்திருக்காட்டியும் கூட அயன் டோம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க கூட ஒரு 20% 30% கண்டிப்பா அடிச்சிருக்கும். இப்போ அதனால என்ன பாதிப்பு எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் கம்ப்ளீட்டா வெளியில வரல. ஆனா இந்த போர் இப்படியே நிலவுச்சுன்னா இது தேர்ட் வேர்ல்டு வார் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏன் ஜாஸ்தியா இருக்குன்னா, ஈரான் வந்து பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இஸ்ரேல் மேல தாக்குதல் நடக்கிறதுனால அமெரிக்கா கண்டிப்பாக நடுவுல வரும். ஏன்னு கேட்டா, இஸ்ரேல் அங்க கொண்டு போய் அமர்த்தி இருக்கிறதே வந்து அமெரிக்கா தான். நீங்க அந்த ஏரியால பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் முஸ்லிம் கண்ட்ரிஸா இருக்கும். ஒரே ஒரு கண்ட்ரி தான் இட்ஸ் அன் கிறிஸ்டியன் கண்ட்ரி விச் இஸ் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல கொண்டு போய் அங்க அவங்கள உட்கார வச்சதுக்கு காரணமே வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்கா பண்ணின வேலை இது. சோ அமெரிக்காவுக்கு வந்து இஸ்ரேல் ரொம்ப முக்கியம். அவங்களோட ஆதிக்கத்துக்கு அவங்க ஒரு சப்போர்ட். புரியுதுங்களா? அதனால இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுங்கிறது ஈரானுக்கு நல்லதா இருக்காது. இப்போ இதுக்கு வந்து அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணித்தனா தென் இட் இஸ் கோயிங் டு பி a வேர்ல்ட் வார். இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு. ஓகே சார். சார், இந்த தாக்குதலை நேற்று இரவு ஈரான் திரும்ப தாக்குதல் நடத்தது இல்ல, இப்படியே மாறி மாறி தாக்குதல் நடத்தும் பட்சத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த அணு ஆயுதத்தை தொட்டா என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும் நினைக்கிறீங்க? இது மெயினா இது நடக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான். ஏன்னா இப்போ வந்து அவங்க அணு ஆயுதத்துல வந்து இந்த யுரேனியம் பியூரிஃபை பண்றதுல கிட்டத்தட்ட 80% வந்துட்டாங்க. இப்ப அது 80% இன்னொரு 20% பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகாது. சோ அந்த அவங்க கிரியேட் பண்ணிருக்கிற அந்த யுரேனியம் வந்து கிட்டத்தட்ட 9 அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு போதுமான அளவுல இருக்கு. சோ இப்ப அந்த ப்ராசஸ் அது என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஏன்னா அந்த ஏரியால வந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடு வேற எதுவும் கிடையாது, இஸ்ரேல் மட்டும்தான். ஆனா இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதுங்கிறது யாரும் சொல்லவும் மாட்டாங்க, யாரும் அதை ரிசர்ச் பண்ணவும் போறது இல்லை, யாரும் தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை. ஆனா இவன் ஏற்கனவே வந்து ஈரான் வந்து எல்லா தீவிரவாத இதுகளை ஆர்கனைசேஷன்ஸுக்கும் வந்து ஃபண்டிங் பண்றவன். அவன் கையில ஒரு அணு ஆயுதம் போச்சுன்னா அது எல்லாருக்கும் அந்த ஏரியால இருக்கிற எல்லா நாடுக்குமே பாதிப்பு அப்படிங்கிற ஒரு மெயின் இன்டென்ஷன்ல தான் they are trying to stop Iran. ஸோ இப்போ இதுதான் சுச்சுவேஷன். இப்போ மாத்தி மாத்தி ஃபயரிங் நடந்துட்டு இருக்கு. ஓகே ஃபைன், அமெரிக்கா இன்வால்வ் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அமெரிக்கா இன்வால்வ் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு நடக்கும். உலக போரா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் பல இருக்கு. இந்த பக்கமே ஏற்கனவே வந்து ரஷ்யாவும் யுக்ரைனும் போர் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இது இப்படியே போச்சுன்னா ஊர் ஃபுல்லா வந்து இப்படியே வேர்ல்டு வார்ல இறங்கிடும். அதுதான் இருக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனையாகும். சார், நீங்க சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் சொல்றீங்க. இப்போ இந்த சம்பவத்துல இப்ப ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கும் போது அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துட்டு தான் இருக்குது. இவங்க ஈரான் சைட்ல இருந்து கூட ஒரு ஒரு பதில் கொடுத்தாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு விளைவை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா உடனடியாக உள்ள வந்து இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அமெரிக்கா முன்கூட்டியே சொல்லுதுன்னா சம்திங் ஈரான் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கலாம் அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவுக்கு. இல்லைங்க, இது அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து பல விதமான விஷயங்கள் நடக்கும். அவங்க முன்னாடி வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானை போய் பயங்கரமா அமெரிக்கா புகழ்ந்திருக்காங்க.
அந்த ஆசிம் முறை ஃபீல்டு மார்ஷல் அவர் வந்து ஃபெயில்டு மார்ஷல். ஏன்னா ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு பட்டம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, மிகவும் உயர்ந்த ஒரு ராணுவ வீரருக்கு. இந்தியால வந்து ஃபீல்டு மார்ஷல் கொடுக்க மாட்டாங்க. ஃபீல்டு மார்ஷல் கொடுக்கறது பாஸ்துமஸ்லி கொடுப்பாங்க. அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கக்கூடிய ஒரு பதவி. ஏன்னா அவரோட பதவி வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த அவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் அவருக்கு. அதுதான் ஆக்சுவலா ஃபீல்டு மார்ஷல்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஒரு பொசிஷன். இவர் வந்து ஃபீல்டு மார்ஷல் கிடையாது, இஸ் அ ஃபெயில்டு மார்ஷல். ஏன்னா இந்த போர்ல கர்நாபினா தோத்து போயிருக்காங்க. சோ ஃபெயில்டு மார்ஷல் முனீரை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை எல்லாம் பண்ணியிருக்காங்க அமெரிக்கானா, அடுத்தது ஏதோ ஆப்பு வைக்க போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வாட்டியும் ஃபீல்டு மார்ஷல்ஸ் அவங்க ஊர்ல இருக்கிற தலைவரை கூப்பிட்டு அமெரிக்கா என்னைக்கெல்லாம் புகழ்ந்தாங்களோ அன்னைக்கெல்லாம் ஏதான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒண்ணு வார் நடந்திருக்கு, இல்லைன்னா வந்து அவங்க வந்து இப்ப பதவி இழந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்ப எதுக்கு அவங்கள தூக்கி தலையில வச்சு அமெரிக்கா கொண்டாடுதுன்னா, இப்ப இந்த சிச்சுவேஷன் ஆயிருக்குதுங்களா, அடுத்தது அவன் என்ன பண்ணுவான், பாகிஸ்தானை ஈரான் அடிக்க சொல்லுவான். ஏற்கனவே வந்து ஜார்டன்ல போய் பாகிஸ்தான் வந்து அவங்க, அதாவது ஜார்டன்ல சேம் என்ன சொல்றது, இந்த ரிபல்ஸ் வந்து ஜார்டன்ல போய் உட்காந்து அந்த ராஜாவை கவுக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஜார்டன் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இவங்க கிட்ட பேசி, பாகிஸ்தான் கிட்ட பேசி ஆட்கள் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேரை கொலை பண்ணிருக்காங்க. முஸ்லிமும் கொலை பண்ணிருக்காங்க அந்த ஊருக்குள்ள பூந்து. புரியுதுங்களா? சோ இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன, பாகிஸ்தானை யூஸ் பண்ணி ஈரானை அடிக்கிறதுக்காக இப்ப அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வேற ஒண்ணும் அமெரிக்கா யாரையும் போயிட்டு ஆஹா ஓஹோ நீ பெரிய ஆளுன்னு எவன்கிட்டயும் சொல்ல மாட்டான். பிகாஸ் அமெரிக்கன்ஸ் ஆர் வெரி வெரி செல்ஃபிஷ் பீப்புள். அண்ட் நம்ம நாட்டுக்கிட்டே அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? யார வேணா நம்பலாம், பாகிஸ்தானி கூட நம்பலாம் சாமி, அமெரிக்கன்ஸை நம்ப முடியாது. ஏன்னா உங்க பக்கம் இந்த பக்கம் குழந்தைய கிள்ளி விட்டு துளியும் ஆட்டி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் அது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ல இருந்து நம்ம சேஃபா இருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம வந்து போயிட்டு தேஜஸ் ஏர்கிராப்டுக்காக வந்து எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி தேஜஸ் ஏர்கிராப்ட் நம்ம இறக்கணும்னு சொல்லிட்டு அது ஹெச்ஏஎல்க்கு போய் ஹெச்ஏஎல் பண்ணி அவங்க என்ஜின்ஸ் கொடுக்காம, இப்ப தரேன்னு சொல்லிட்டு ஜிஇல இருந்து என்ஜின்ஸ் கொடுக்காம 104 என்ஜின் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எத்தனை வருஷமா கொடுக்காம இருந்தாங்க? சோ அவங்க நம்ம ஊரு வந்து டெவலப் ஆகுதுன்னா, இருக்கிறதுக்குள்ள வயிறறியக்கூடிய ஒரு ஊருன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அதுக்கப்புறம் சைனா. மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இந்த 2 கண்ட்ரிக்கும் நம்ம ஊர் உருப்படக்கூடாது. அவங்க ஊரை வந்து எப்பவுமே மேல போயிட்டே இருக்கணும், நம்ம ஊரை அப்படியே அமைக்கியே வைக்கணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். அதனால நம்ம ஆர்டர் பண்ண ஏர்கிராப்டோட என்ஜின்ஸ் கொடுக்காம இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, அப்ப பார்த்த உடனே இந்த பிரச்சனை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரஃபேல் ஆர்டர் பண்ணாங்க. இந்தியாவில் ரஃபேல் வந்து இறங்கிச்சு, அப்பவும் இவங்க கொடுக்கல என்ஜின்ஸ். ஓகேயா? இப்ப இன்ஜின்ஸ் கேட்டா இப்பவும் கதை சொல்றாங்க. அப்ப பெஸ்ட் ஆப்ஷன் ரஷ்யா கிட்ட பண்ணாங்க. ரஷ்யா என்ன சொல்லிட்டான், நான் உனக்கு Su-57 ஒரு 2 ரெஜிமெண்ட் கொடுக்குறேன், 2 இது ஃபுல் செட் ஆஃப் ஏர்கிராப்ட்ஸ். அதை தவிர வந்து என்னோட ஃபுல் Su-57 மேனுபேக்சரிங்க நான் உங்களுக்கு வந்து எல்லா டெக்னாலஜியும் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் உனக்கு. அதே மாதிரி காவேரி இன்ஜின், நம்ம காவேரி இன்ஜின் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அடுத்தது வந்து காவேரி இன்ஜினுக்கு வந்து எல்லாம் பிச்சை வாங்க போறாங்க பாருங்க, எழுதித்தரேன் உங்களுக்கு எரிய வச்சுங்க. ஏன்னா அதை வந்து இது வரைக்கும் இல்லாத டெக்னாலஜியில டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது டெவலப் ஆயிடுச்சுன்னா நமக்கு அவங்ககிட்டயும் வாங்க வேண்டியது இல்லை. அதுவும் இல்லாம இப்ப Su-57 டெக்னாலஜி நம்மளுக்கு வந்ததுன்னா, அந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஆம்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஏர்கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில். ஓகேயா? தேஜஸ்க்கு அடுத்தது ஆம்கா ரிலீஸ் பண்ண போறோம். தட் இஸ் 5th gen ஏர்கிராஃப்ட். அந்த ஏர்கிராஃப்ட் ரெடி பண்றதுக்கு நம்மளுக்கு அதோட என்ஜின், அதோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாலேயே பண்ணணும் அப்படிங்கறத நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட இன்டென்ஷன். மேக் இன் இந்தியா வந்து டெவலப் பண்ணணும். நம்ம இனிமே வந்து யாருக்கிட்டையும் போய் நிக்க கூடாது, நம்மளோட தேவைக்கு நம்மளே எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணணும். அதே மாதிரி எதான வாங்க மாதிரி இருந்தா அவங்கள வாங்கி இங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எனக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப பிரதம மந்திரி எல்லாத்துலயும் இறங்கி இருக்கிறதுனால இப்ப நெக்ஸ்ட் வரப்போட ஆம்கா ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், இட் இஸ் கோயிங் டு பி Gen 5 ஏர்கிராஃப்ட். அது மேனுஃபேக்சரிங் இங்கதான் நடக்க போகுது, அதோட என்ஜினும் இங்கதான் மேனுஃபேக்சர் பண்ண போறோம். அதே மாதிரி அதோட டெக்னாலஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறது வந்து ரஷ்யா. புரியுதுங்களா? சோ நம்ம இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இங்கே போயிட்டே இருக்கோம். ஆல்ரெடி 5வது இடத்துல இருந்து 4வது இடம் வந்தாச்சு. இப்ப அடுத்து இருக்கிறது ஜெர்மனி. கூடி சீக்கிரம் அவங்களும் அடி வாங்கிட்டு கீழே போயிடுவாங்க. நம்ம 3வது இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப நாளுக்கு மிச்சம் இல்லை. சார், பேசும்போதே நம்ம ரஷ்யாவை இடையில பேசணும். குறிப்பா இப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் போர்லயும் ஈரான் பக்கம் ரஷ்யாவின் ஆதரவு இருக்கும்ல? ஈரான் பக்கம் ரஷ்யாவினுடைய ஆதரவு இருக்குமா? கண்டிப்பா இருக்காதுமா. சி, ஈரான் நீங்க வந்து ஆக்சுவலி இஃப் யூ கோ பேக் டு ஹிஸ்டரி, முன்னாடி வந்து அமெரிக்காவை தான் ஈரானை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிம், அது என்ன ஒரு 60 வருஷம் முன்னாடின்னு வச்சுங்களேன், 50-60 வருஷம் முன்னாடின்னு வச்சுங்களேன், இல்ல அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அப்போ வந்து இருந்த ராஜா ஹி வாஸ் அமெரிக்காஸ் பப்பட் மாதிரின்னு வச்சுங்க. அப்ப அமெரிக்கா சொல்றதான் கேட்பாங்க.
அப்ப அங்க இருந்த எல்லா எண்ணெய் அதை போன்ற விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து இட் வாஸ் கோயிங் டு அமெரிக்கா. அண்ட் அமெரிக்கா அங்க உட்காந்துட்டு இவங்களை வந்து சூப்பர்ஃபிஷியலா எல்லாம் பார்த்துட்டு அப்ப அமெரிக்கா வந்து அவங்கள பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருக்கு? ஈரானுக்கு. இந்த அயத்துல்லா கமினி வந்தா பாருங்க உள்ள, அவன் உள்ள போந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டான். நீங்க என்னடா நான் எங்க ஆயில கொடுத்துட்டு ஏன் என்கிட்டயே வந்து காசு வாங்குறது, நீ கிளம்பு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிச்சிட்டான் அமெரிக்காவை. அப்போல இருந்து இந்த அயத்துல்லா கமினியை வந்து மாத்தணும் அப்படிங்கறதா வந்து அமெரிக்காவோட மெயின் இன்டென்ஷன். இது பல வருஷமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அசாசினேஷனுக்கு பல விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகல. சோ இந்த போர்ல 99% அது நடக்கும் அப்படிங்கிறது ஏன்னு கேட்டா, அங்க உள்ள இருக்கிற மக்களே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஹைத்துல்லா கமினியோட ராஜ்யத்தை, அந்த ரூலிங்க. ஏன்னு கேட்டா, முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வாஸ் சப்போஸ் டு பி வெரி லிபரல் கண்ட்ரி. அந்த ஊர் பெண்கள்லாம் வந்து வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் போடுவாங்க, ஒரு பொண்ணும் புர்கா போட மாட்டாங்க, கார் ஓட்டுவாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்தது ஈரான் ஒரு காலத்துல. இப்பவும் பாத்தீங்கன்னா ஈரான் மக்கள் நல்லவங்க தாங்க. ஈரான்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கெட்டவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இரேனியன்ஸ் ஆர் குட் பீப்புள். ஆனா அவங்கள ஆள்ற ஒரு கும்பல் இருக்கு பாருங்க, அது எல்லாமே ராடிக்கல்ஸ். அதாவது தீவிர இஸ்லாமியவாதிகள். அவங்க வந்து அந்த ஹதீஸ் பிரகாரம் தான் நடக்கணும். பெண்கள் வந்து அந்த மூஞ்சியை மறைக்காம போனாங்கன்னா அடிச்சு கூட ரீசெண்ட்ல கூட அடிச்சு சாவடிச்சிட்டாங்க ஒரு பொண்ணை, பாவம். ஏன்னு கேட்டா அவங்க புர்கா மூஞ்சி மூடுற மாதிரி போட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி எல்லாம் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாயி அவங்க சாதாரண வாழ்க்கை, நிம்மதியா வாழக்கூடிய வாழ்க்கை வந்து இப்ப நரகமா இருக்காங்க பெண்களுக்கு. அதனால உள்ள ராஜ்யத்துக்குள்ளேயே வந்து பல பேர் வந்து இவங்க போனோம், இந்த ரூல் போனோம், அந்த அயத்துல்லா கமினி வந்து போயிடணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட இன்டென்ஷனும். சோ இது கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நம்மளும் வேண்டிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு நிம்மதியான ஒரு ஊரா மாறட்டுமே, அங்கேயும் டெரரிஸ்ட் எல்லாம் வளராம இருக்கட்டுமே. ஏன்னா இவன் ஒழிஞ்சானா அட்லீஸ்ட் வந்து இந்த டெரரிஸ்ட்க்கு வந்து ஃபண்டிங்கும் குறையும் இல்ல. அடுத்து வரவன் இவன மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா அடுத்து வரவனை வந்து கண்டிப்பா வந்து அமெரிக்கா அவங்களோட ஆளா பார்த்து தான் உட்கார வைப்பாங்க. அண்ட் இஸ்ரேல் வில் சப்போர்ட் இந்த. சோ இது நடக்கணும் அப்படின்னா இந்த போர் நடந்தே தீரும். அண்ட் இட் இஸ் இனவிட்டபிள். ஏன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நடக்கும். அது இல்லாம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான, என்ன சொல்றது, ஹாரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்கும். இந்த போர்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடுத்த 26 கடைசியில 27 வரைக்கும் இது நடக்க போகுது அப்படிங்கறதான் வந்து ஹாரோஸ்கோப் எல்லாம் சொல்லுது. அதான் மீண்டும் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஈரானுடைய ஆதரவான நாடாக எதை பார்க்கலாம்? இந்த நாடுகள் ஈரானுக்கு ஆதரவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஈரானுக்கு நீங்க வந்து இப்போ டர்க்கி வந்து ஒரு நாடுங்க. ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா டர்க்கி. ஈரானுக்கு ரஷ்யாவும் ஆதரவா இருக்கு. ஏன்னு கேட்டா சமீபத்துல ரஷ்யாவுக்கு தேவையான மிசைல்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சப்போ ஈரான் தான் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ட்ரோன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு யுக்ரைன் வார்ல. அதனால ரஷ்யாவும் வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஃபுல் ஃபிளெஜ்ட் வார்ல உள்ள இறங்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கும் தெரியும் இது போருன்னு போகும்பொழுதும் ஆல்ரெடி ஒரு பக்கம் யுக்ரைனோட சண்டை போட்டு இருக்கான், இன்னொரு பக்கமும் இன்வால்வ் ஆனோம்னா பிரச்சனை ஆகும். அண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரஷ்யாவுக்கு நம்ம பிரம்மோஸ் மிசைல் நிறைய சப்ளை ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஆக்சுவலா வந்து யுக்ரைன் வார்ல வந்து அவங்க ரொம்ப பின்தங்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தப்பதான் நம்ம பிரம்மோஸ் மிசைல் சப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். பிரம்மோஸ் மிசைல் சப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட இது அட்வான்ஸ் வந்து தீவிரமா அடைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். அப்ப எந்த அளவுக்கும் இப்ப ஈரானோட, ஏன்னா ஈரான் வந்து உதவி இருக்குது ரஷ்யாவுக்கு, அந்த பட்சத்துல ரஷ்யா ஏதோ ஒரு வகையில ஈரானுக்கு உதவலாம் அல்லவா? கண்டிப்பா உதவுமா. இப்ப ஏமா நான் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது நீ எனக்கு உதவி பண்ண, நீ கஷ்டத்துல இருக்கும்போது நான் உதவி பண்ணுன்றதுதானே மனிதநேயம் இல்லையா? அதனால ரஷ்யா வந்து கண்டிப்பா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்காக வந்து அவங்க டைரக்டா வால்வ்ல இப்ப பாருங்களேன், இப்போ ரஷ்யாவுக்கு வந்து அவங்க இவங்க போய் யுக்ரைனை அடிச்சாங்க. சரி, ஈரான் என்ன பண்ணா, அவனோட இதை கொடுத்தான், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. எனக்கு அவசியம்னு கேட்டும்போது அவங்களோட ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காக அவங்க போர்ல டைரக்டா இன்வால்வ் ஆனா கிடையாது. இப்போ நம்மளோட பிரச்சனை இருந்தப்போ, நமக்கு கார்கில் போர் நடந்தப்போ யார் சப்போர்ட் பண்ணாங்க? இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணாங்க. எதான கேட்டாங்களா? எதுவும் கேட்கல. ரஷ்யா சப்போர்ட் பண்ணாங்க. எதான கேட்டாங்களா? இல்ல அவங்க வந்து வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? கிடையாது. சோ தே ஆர் ஆல் லைக் பார்ட்னர்ஸ்
ஃபார் யுவர் கண்ட்ரி, பட் நாட் டைரக்ட்லி இன்வால்வ் இன் த வார். ஏன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ், அவங்க அவசியம் வரும்போது இந்த மாதிரி விதத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா அவங்க டைரக்டா போர்ல வந்து உங்களோட சேர்ந்து உங்க கூட சண்டை போடணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ ரஷ்யன் போர் வித் யுக்ரைன்ல பாத்தீங்கன்னா கொரியன் ட்ரூப்ஸ் அங்க இருக்கு, நார்த் கொரியாவோட ட்ரூப்ஸ் அங்க இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? நார்த் கொரியாவோட ட்ரூப்ஸ் 2000 பேருக்கு மேல வந்து இறக்கிருக்காங்க. எங்க இருந்து? நார்த் கொரியால இருந்து வந்து அவங்க ரஷ்யன்ஸோட சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துல இது எப்படின்னா, இது வந்து டைரக்ட் இன்வால்வ்மெண்டா, அது வந்து அதுக்கு நீங்க சொல்லலாம், நீ வந்து டைரக்டா ரஷ்யா கூட இன்வால்வ் ஆயிருக்க போர்ல அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரஷ்யன்ஸ்க்கு வந்து மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்க நார்த் கொரியா. அதே மாதிரி அவங்க மனுஷங்களே அனுப்பிச்சிருக்காங்க, மேன் பவரே அனுப்பிச்சிருக்காங்க, ஃபைட்டர்ஸ். ஓகே, அந்த மாதிரி நம்ம எதுலயும் இன்வால்வ் ஆகல. நம்ம வந்து இப்போ இஸ்ரேலுக்கு வந்து மிசைல் சப்ளை பண்றோம். ஏன்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வாங்குறோம். அவங்க டெக்னாலஜி, அவங்களோட ஆர்ம்ஸ், அவங்களோட துப்பாக்கிகள், அதெல்லாம் நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு அவசியம் போது நம்ம நம்மளோட மிசைல்ஸ் இப்போ பிரமோஸ் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி சில மிசைல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். த சேம் இஸ் வித் ஈரான் அண்ட் ரஷ்யா. ஓகே சார். என்னுடைய கடைசி கேள்வி என்னன்னா, இப்ப ஈரானுடைய அந்த அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு. ஈரானுடைய முப்படை தளபதி முகமது பஹேரி அவரும் பலியாயிருக்காரு. ராணுவ தளபதி ஒசைன் சலாமியும் பலி. இப்படி ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பலியாயிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல ஈரான் கடைசியாக கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னவாக இருக்கும்? இந்த போரானது அடுத்த கட்ட எப்படி போய் முடியும் நினைக்கிறீங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல? நீங்க வந்து 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 8, 9 பேர். அதாவது இப்போ அவங்க படை தளபதிகள் யாருமே கிடையாது, எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. அதுவும் அடிச்சது எப்படின்னா, அவங்களோட பெட்ரூம்ல போய் பாம்பு போட்டிருக்காங்க. கரெக்டா அவங்க பெட்ரூம நோக்கி தாக்குதல் நடத்தி பிரிசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணி ஈரான்ல போய் அடிச்சிருக்காங்க அவங்க ஏர்கிராஃப்ட் வச்சு. அப்படின்னா இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளவு நீங்க பாருங்க. இப்போ இஸ்ரேல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊரே மிஞ்சி போனா ஒரு 10-15 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் இந்த ஊரே. அவ்வளவு இருக்கும் பொழுது நீங்க ஈரான் பாத்தீங்கன்னா அதோட 10 மடங்கு. ஆனா இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து நம்பர் 1 த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு பாத்தீங்கன்னா மொசாத் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அவங்களோட டாப் லெவல் கமாண்டர்ஸ் எல்லாரும் காலிங்க, யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட 7-8 பேர் எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. எல்லாரையும் பின் பாயிண்டா அவங்கவுங்க பில்டிங்ல, அவங்கவுங்க பாத்ரூம்ல, அவங்கவுங்க பெட்ரூம்ல, அவங்க வீட்டுக்குள்ள அடிச்சு, அந்த பெரிய பிளாட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஓட்டை, கரெக்டா அவன் பெட்ரூம் பக்கத்துல ஓட்டை இருக்கு, அப்படி அடிச்சிருக்காங்க, சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப அவங்க திருப்பி அடிக்கிறாங்க, அவங்க எப்படி அடிப்பாங்க அதெல்லாம் வேற விஷயம். எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னன்னா மூளை. டெக்னிக்கலி ஃபைட்டிங் வித் இஸ்ரேல் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்களோட வந்து நீங்க சண்டை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சண்டைகளாலேயே வந்து அவங்களோட மண்டையும் சரி, அவங்களோட பிரெயினும் சரி, இதெல்லாம் வந்து இவால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடிய மூளை அவங்களுக்கு வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி வளர்ந்துருக்கு அவங்க மூளை. முன்னாடி காலத்துல இருந்தே வந்து அவங்க அடிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போல இருந்து எப்படி வந்து நான் அடுத்த லெவல்ல நம்மள எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கறத வந்து அவங்க மண்டை கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிறதுக்குள்ள புத்திசாலியானவனும் இஸ்ராயலி தான், ஜூஸ் தான். அதே மாதிரி இருக்கிறதுக்குள்ள அழகானவங்களும் ஜூஸ் தான் அப்படின்னு ஒரு இது இருக்கு, தேரி இருக்கு. புரியுதுங்களா? சோ இப்ப இஸ்ரேல் அடிக்கதான் போகுது, அவங்களும் திருப்பி அடிக்கதான் போறாங்க. இஸ்ரேல வந்து இவங்க ஈரான் வந்து அழிச்சிருவாங்கன்னா இந்த ஜென்மத்தில் நடக்காது, கண்டிப்பா நடக்காது. ஏன்னு கேட்டா இவங்க வந்து ஊரு சின்னதா இருக்கலாம், நம்பர் ஆஃப் பீப்புள் சின்னதா இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் வந்து அமெரிக்கா இறங்கிச்சுன்னா 100% யூரோப்பியன் யூனியன் வில் சப்போர்ட் அமெரிக்கா. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் டீம்ல இருக்கோம்னா, நம்ம ஸ்ட்ரைக்கர் வந்து பால் எடுத்துட்டு போறாங்கன்னா 2 சைட் விங் ஆட்களும் கூட ஓடுவாங்க. அதே மாதிரி அந்த நெக்ஸ்ட் விங்ல இருக்கிறவங்க அவங்களும் கூட வருவாங்க, பேக் சப்போர்ட் பண்ணுவாங்க, எதுவும் பின்னாடி போக கூடாது. இதே மாதிரி தான் இப்போ இங்க இஸ்ரேலுக்கு பிரச்சனை எப்படின்னா அமெரிக்கா வரும், அமெரிக்காவுக்கு பிரச்சனைனா ஃபுல்லா யூரோப்பியன் யூனியன் நிக்குது அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு. சோ ஈரானுக்கு எத்தனை பேர் நிக்கிறாங்க? டர்க்கி இருக்காங்க, அண்ட் ரஷ்யா மறைமுகமா தான் வரப்போகுது, டைரக்டா வராது. இப்போ இதுல வலிமையானவங்க யாருன்னு பார்த்தா யாருன்னு சொல்லுவீங்க? சிம்பிள். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.